அரசு தரப்பிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. சில உதவிகள் இலவசமாகவே கிடைக்கின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ரேஷன் கார்டு விஷயத்தில் பல்வேறு விதிமுறைகளை அரசு வகுத்துள்ளது. ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம். நிலையில் மகாராஷ்டிர மாநில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. ரேஷன் திட்டத்தில் அதிக வசதி படைத்தவர்களும் பயன்படுத்தி வருவதாகவும் ரேஷன் திட்டத்தில் சில மோசடிகள் நடைபெறுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நல்ல வேலை மற்றும் நல்ல சம்பளம் இருந்த போதிலும் பலர் ரேஷன் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுகின்றனர். இதனால் மிகவும் ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகலாம். எனவே ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் தகுதியற்ற மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 18 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது பலருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் கேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். கேஒய்சி சரிபார்ப்பின் கீழ் பல அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு தனியார் நிறுவனங்களின் சம்பளம் பெறும் ஊழியர்கள், வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆகியோருக்கும் ரேஷன் கார்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இலவச உணவு தானியங்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். இறந்த நபரின் பெயரில் உள்ள உணவு தானியங்களும் குடும்பத்தினரால் வாங்கப்பட்டுள்ளன. இது குறித்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் பல குடும்பங்களின் வருமானம் இப்போது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அத்தகைய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம்.